ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க புத்தாண்டை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா மல்லித்தழை சட்னிங்க. இட்லிக்கு வந்து புதினா மல்லித்தழை சட்னி வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் வாங்க புதினா மல்லித்தழை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடணுங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சட்னிக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் பொரியவும் நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தந்தடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7-8 மிளகா போட்டிருக்கேன். காம்பை ஆஞ்சிட்டு போடுங்க. காம்போடு போட்டிங்கன்னா டப் டப்னு வெடிச்சிடும் உங்களுக்கு மேலே. அதனால் காம்பை ஆஞ்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டாச்சுங்க ஒரு வெங்காயத்தை. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டு வதக்கிடலாம். இப்போ தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை கட் பண்ணியாச்சு. தக்காளியும் கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சட்னிக்கு தந்தோடு இப்போமே உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து பூண்டும் புளியும் ஆட் பண்ணியாச்சுங்க. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, புளியும் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கினா போகிறோம். மல்லித்தழையை அப்புறம் ஆட் பண்ணிடலாம். ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறவங்களா இருந்தாக்கா என்ன செய்யணுன்னா வெங்காயம் போடக்கூடாதுங்க. வெங்காயம் போடாமல் நம்ம வதக்கி அரைக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும். லைட்டாக வதக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக வதங்கினா போகிறோம். ட்ராவலுக்கு வந்து லைட்டாக வதங்கினாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ட்ராவலுக்கு பண்ணதாக இருந்தால் வெங்காயம் போடாதீங்க. இப்போ மல்லித்தழை ஆட் பண்ணியாச்சு. சீசன் டயத்துலலாம் மல்லித்தழை புதினா தழை சட்னி வச்சு சாப்பிடுங்க. புதினா தழை மல்லித்தழைலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புத்துணர்ச்சி கொடுக்கும், நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மல்லித்தழை வந்து நல்ல பித்தத்தை வந்து எடுத்துருங்க உடம்புலேருந்து. அதே மாதிரி புதினா தலையும் நல்ல ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். அதனால் ரெண்டுமே நல்லா யூஸ் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. கடையிலலாம் அடிக்கடி போய் சாப்பிடாதீங்க. வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்டா தான் ஆரோக்கியம். எல்லாமே மருந்து உள்ள சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுதோம். அதையும் நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்டா தான் நல்லதுங்க. கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாட்டு நம்ம உடம்பு கெட்டு போகும். அதனால் வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. புத்தாண்டை வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இட்லிக்கு வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக விடணும். ஏன்னா நம்ம பிரிட்ஜிலேருந்து எடுத்த மாவு நம்ம அரைச்ச உடனே அவிக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக வச்சா போதும். இது கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டும் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. புதினா தலைக்கும் சுட சுட இட்லிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சட்னியோட சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு.
இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிடலாங்க. ரெண்டு தட்டுலேயும் எண்ணெய் தடவிக்கங்க. இட்லி வந்து நல்லா ரவுண்டாக புசு புசுன்னு வரணுன்னா மாவு வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றணுங்க. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்குங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருந்தனால கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி மேலே தூக்கி ஊற்றணும். மடிப்பாக உழணும். உளுந்தால் தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரவுண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. விரிச்சில் இருந்தாக்கே உங்களுக்கு வந்து மாவு எடுக்கும்போது திக்காயிருங்க. கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தாக்கே மாவு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்துரும். உடனே எடுத்து நம்ம பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இப்போ குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த தட்டுலேயும் மாவு ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. மூடி வச்சுக்கலாம். மாவு வந்து சுற்றி சூழ இந்த மாதிரி வலிச்சு விட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. நம்ம அப்படியே வச்சோம்னா பொறிட்டு சீக்கிரமாக மாவு புளிச்சிரும், கெட்டும் போகும். மல்லித்தழை வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறவிட்டு அரைங்க, சுட சுட அரைக்கக்கூடாது. சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். தேவைக்கப்போ கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கணும். இல்லை நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும் அது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. சட்னி நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். வருஷப்பரப்பு பண்ணிக்கலாம், நான்வெஜ் வைக்காதீங்க. வருஷப்பரப்பு பண்ணிக்கலாம், நான்வெஜ் வச்சு சாப்பிடாதீங்க. சிலவங்க வந்து ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான்வெஜ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான்வெஜ் எடுக்காதீங்க. அப்போ தான் அந்த வருஷம் வந்து நல்லா இருக்குங்க. சட்னி வந்து தாளிச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. தாளசம் பண்ணிடலாம். இட்லி அரைக்கிட்டு இட்லி அவிஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் அவியணுங்க. கையில் மாவு ஒட்டுது பாருங்க. இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா கூட ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிடணும். நம்ம கொஞ்சம் ஆவிட்டோம். இப்போ இட்லி அவிஞ்சிருச்சுங்க. நம்ம இறக்கிட்டு சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, அப்புறமா உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சதை வந்து சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராட்டு சட்னி ரெடிங்க. இப்போ இட்லி எடுத்துக்கலாம். சுட சுட இட்லி
புதினா தழை மல்லித்தழை சட்னி. கொஞ்சம் ஆறட்டுங்க, ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். இட்லி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறலை, அதுக்குள்ளே எடுத்துட்டேன். ஆவி எப்படி கதன்னு பறக்க போடுங்க. இட்லி நிறைய சுட சுட சாப்பிடணுங்க, சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி இட்லி தாங்க, எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்கு இட்லி. இப்போ சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சுட சுட இட்லியும் சட்னிங்க. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும். இந்த மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க. 10 இட்லி கொடுத்தாலும் 10 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சட்னி. ட்ரை பண்ணுங்க நீங்களும். சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.